Hi, so இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பற்றி நான் நிறைய கண்டென்ட் போட்டேன். அடுத்து என்ன போகிறேன்னு தெரியல. வாட்ஸ்அப் அப்டேட் வந்தால் தான் நான் போடவே முடியும். அதில் பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ வந்து வாட்ஸ்அப் பற்றி ரிலேட்டட் எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் வாட்ஸ்அப் சீரிஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பேசிக்கெலாம் கிடையாது, வேறு லெவலில் இருக்கிற மாதிரி டிப்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வாட்ஸ்அப் சீரிஸில் ஒரு 7 டிப்ஸ் வந்து புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெருசாக நம்ம டைப் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தி அப்படின்னா ஒரு வந்து நியூஸ் அப்படின்னா ஒரு பெருசாக சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா டெலிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலிட் பண்ணுறதா கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கிளிக் ஆகுது, மாற்றி கிளிக் ஆகும், ஒரு லெட்டர் தள்ளி கிளிக் ஆகும். ஸோ இதுக்கு ஈஸியாக டெலிட் பண்ணணும், காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்போம். அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். மேலே ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, டவுன் ஆரோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து அப்படியே போகும், ஒவ்வொரு லைனாக போகும். அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எரேஸ் பட்டன் இருக்கும், எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா கீழே சென்டரில் ஒரு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகிட்டே வரும். அப்புறம் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஆப்ஷன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டைப் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கீயை நம்ம வந்து டச் பண்ணாலே போதும், சென்ட் ஆயிரும் மெசேஜ். இதை நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த டாட்டா கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சாட் செட்டிங்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே என்டர் இஸ் சென்ட் அப்படின்ற மாதிரி ஆகும். அது வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எனபிள் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிக்கே டச் பண்ணால் போதும், ஈஸியாக மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நம்முடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற கான்டெக்ட் மட்டும் தான் தெரியணும் அப்படின்றத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் அப்புறம் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அப்புறம் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்ற கீழே இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அப்படின்னு இருக்கும். அந்த ஒன்லி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுக்கு டிக் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் தெரியும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னது அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு வேறு எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தடவை காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அதே டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட் இருந்தால் நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு இருக்கும். ஸோ இந்த கிளிப் போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிப் போர்டு கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிப் போர்டில் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்த டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒன் டே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும் கிடையாது. ஒரு தடவை டச் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே காப்பி பண்ணிக்கலாம், அதுவே பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி ஜிஃப் சென்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜிஃப் வந்து எப்படி சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதுக்காக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஜிஃப் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டிக்கர் என்ன வேணா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஜிஃப் அனிமேஷன் ஸ்டிக்கர்லாம் சென்ட் பண்ண தேவையில்லை. அது வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் நீங்கள் தேடி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்டிக்கர்லாம் நிறைய அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜிஃப் தேடணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜிஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிஃபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த படத்தோட டைலாக் சர்ச் பண்ணாலும் சரி, வடிவேல்ஸ் காமெடி சர்ச் பண்ணாலும் சரி, இல்லைனா படம் டைட்டில் என்ன வேணால் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக அந்த படத்தில் வர கண்டென்ட் எல்லாமே நமக்கு வரும். ஸோ வீடியோஸ் எல்லாமே வரும், நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ அவங்களும் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் வந்து கொடுப்போம். ஸோ ஈஸியாக டெலிட் ஆகும். நம்ம மெசேஜ் ஏதாச்சும் பார்த்துக்கூடாது அப்படின்னா டெலிட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. உங்கள் வந்து எந்த கான்டெக்ட் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த கான்டெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்தை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 7 டேஸ். ஸோ 7 டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து 7 நாளில் என்னென்ன பேசிக்கிங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாக் வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து டெலிட் ஆகும்போது எப்போ டெலிட் ஆகும் அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலியம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் ஆனில் இப்போ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆப்ஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ். எல்லாம் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த டிக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சூப்பரான ஃபீச்சர். இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணாமல் இன்னொரு டெக்ஸ்ட் மூலியமாக நம்ம வந்து பண்ணலாம்.
அந்த இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தானாகவே ரெக்கார்ட் ஆரம்பிச்சு. நம்ம வந்து கை வந்து பிடிச்சிக்கிறதுனா தேவையே கிடையாது, ஈஸியாக ரெக்கார்ட் ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் கொடுத்தா சென்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணால் கேன்சல் கொடுத்தா அது அப்படியே குப்பையில் போய் ஒரு மாதிரி டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் டியூட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பாய்.